அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மனிதர்களில் சிறந்தவர்களாக நீங்கள் இருக்கலாமே என்றார்கள். யார் மனிதர்களில் சிறந்தவர்கள்? மனிதனாக வாழ வேண்டும், அதைவிட பெரிய பாக்கியம் மனிதர்களில் சிறந்தவர்களாக மனிதனாக வாழ்வதே பெரிய பாக்கியம். இன்றைக்கு மனிதர்கள் காண கிடைக்காத காலம். முல்லா நஸ்ருத்தீனின் வரலாற்றில் ஒன்றை நான் படித்தேன். பகலில் விளக்கு வைத்து நடமாடினார், எதையோ தேடினார். என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டபோது, பகல் அல்லவா, விளக்கை கொண்டு தேடுகிறீர்களே என்று கேட்டபோது, மனிதர்களை தேடுகிறேன் என்றார். மனிதர்களை தேடுகிறேன் என்றார். மனிதர்களை தேடி எடுக்கும் காலத்தில் மனிதர்களில் சிறந்தவர்களாக நீங்கள் இருக்கலாம் இல்லையா என்று கேட்டார்கள். அகிலத்தின் அருட்கொடை சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அவர்கள்? கைருன் நாஸ், மனிதர்களில் எல்லாம் சிறந்தவர்கள். மையன் பவுன்னாஸ், அவர்களால் பல மனிதர்கள் பிரயோஜனம் அடைவார்களே, அவர்கள்தான் மனித குலத்தில் சிறந்தவர்கள். நான் உங்களையெல்லாம் பார்த்து பெருமிதப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். மனித குலத்தில் சிறந்தவர்கள் நீங்கள் என்பதை இங்கே நான் தீர்மானமாக சொல்கிறேன். ஏன்? சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களில் சிறந்தவர்களாக வாழ வேண்டும். யார் அவர்கள்? நம்மை கொண்டு பல பேர் பயனடைய வேண்டும். உலகத்தில் இருந்து நீ விடைபெற வேண்டும். உன் ஜனாசாவை 4 பேர் தூக்க வேண்டும். தூக்கும் போது, ஆஹா, நல்ல மனிதர் அல்லவா, நல்ல மனிதர் அல்லவா என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் சொன்னால், அல்லாஹ் உங்களை நல்ல மனிதனாகவே பதிவு செய்கிறான் என்றார். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான் என்கிற போது ஆனந்தம் அடைகிறேன். நோக்கம் ஒன்றும் இல்லை, நீங்கள் உற்சாகம் அடைய வேண்டும். நீங்கள் ஆற்றுகின்ற பணி அல்லாஹ்வால் நேசிக்கப்படும் பணி. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நீங்கள் வாழுங்கள் என்று உங்களை வேண்டி விரும்பிய பணி. மனிதர்களுக்கு பயனளிப்பவர்களே சிறந்தவர்கள். நான் கேட்பதுண்டு அல்லாஹ்விடத்தில், நான் வாழும் காலம் வரையிலும் லட்சோப லட்ச மக்கள் என்னால் பயனடைய வேண்டும். கேட்பது அல்லாஹ்விடத்தில். நான் வாழும் காலங்களில் லட்சோப லட்ச மக்கள் நம்மால் பயனடைய வேண்டும். நாம் பெற்ற கல்வியால், நமக்கு கிடைத்த ஞானத்தால், நமக்கு கிடைத்த இறை தொடர்பால், நாம் மாத்திரமல்ல, பல லட்சம் இதயங்கள் உன் நினைவை கொண்டு நான் ஹயாத்தாக்க வேண்டும். நாங்கள் ஆன்மீக பாதையில் பல பேர்களுக்கு பையத்து கொடுக்கிறதுண்டு, அல்லாவின் நினைவை ஞாபகப்படுத்துவதுண்டு. அவனை இதயத்தில் தங்க வைக்கும் இடத்தை அல்லாஹ் எங்களை கொண்டு வேலை வாங்கி கொண்டிருப்பான். நாம் ரப்பிடத்தில் கேட்பது, லட்சோப லட்ச இதயம் உன் நினைவால் வாழ வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இங்கே நான் பயனுள்ள மனிதன், அதுதான் நபி பெருமானாரின் இலக்கு. என் சமூகத்தில் சராசரி மனிதராக வாழ்ந்து விடாதீர்கள். ஒருவர் வந்தார் நபியின் தர்பாரில். வந்தவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், மன் அஹப்புன் நாசி இலல்லாஹ், மனிதர்களில் சிறந்தவர்களாக நாங்கள் இருக்கணும்னு சொன்னீங்க, அல்லாஹ்வுக்கு பிரியமான மனிதர் யார் என்று தாங்கள் சொல்ல வேண்டுமே. எனக்கு ஒரு முகவரி வேண்டும் என்று கேட்கிறார். எனக்கு ஒரு முகவரி வேண்டும் என்று கேட்கிறார். என்ன முகவரி? அல்லாஹ்வால் நேசிக்கப்படும் மனிதர் யார்? மன் அஹப்புன் நாசி இலல்லாஹ், மனிதர்களிலெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிரியமான மனிதர். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. அன்ஃபஉஹும் லின்னாஸ், மனிதர்களில் அல்லாஹ் நேசிக்கும் மனிதர் யார் என்று தெரிய வேண்டுமா? அல்லாஹ்வின் நேசம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. நான் ஆஜியார் அவர்களால் உங்களால் நேசிக்கப்படுகிறேன் என்றால் ஒரு நிறைவு ஏற்படும். நம்முடைய நேசத்தில் இருக்கிறவங்க சங்கடப்படக்கூடாதுன்னு நாம் நினைக்கிறது உண்டு. நான் என் மனைவியை பிரியப்படுகிறேன், என் மனைவிக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அல்லாவே என்னை நேசித்தால் நான் கஷ்டப்பட அனுமதிப்பானா?
நான் துன்பப்பட அனுமதிப்பானா? நான் வாழ்க்கையில் உடைந்தும் நொடிந்தும் போவதை ரப்பு சம்மதிப்பானா? ரப்பு என்னை நேசிக்கிறான் என்றால் அதைவிட இன்னொரு பாக்கியம் இந்த மண்ணில் இருக்க முடியுமா? கேட்டார். மிகப்பெரிய கேள்வி. மனிதர்களிலெல்லாம் அல்லாவை நேசிக்கிறவர் யார் என்று கேட்கல, அல்லாஹ் யாரை நேசிக்கிறார்? இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த பொருளுக்கு நீங்கள் சரியாகவும் இன்னும் விளக்கம் தெரிந்தால் நலவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் ஒருவரை நேசித்தால் அதற்கு வெகுமதி என்ன தெரியுமா? மண்ணில் இருப்பவர்களின் இதயத்தில் அவர் மீது நேசத்தையும் போடுவான் என்றார். என்னை என் ரப்பு நேசித்தால் நீங்கள் நேசிப்பீர்கள், இவர்கள் நேசிப்பார்கள். மதங்களை கடந்து, ஜாதியை கடந்து மனிதர்களால் நேசிக்கப்படுவேன் சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையை மாத்திரமே பேசுகிறவர்கள். அல்லாஹ் ஒருவரை நேசிக்கிறான் என்றால் மனிதர்களின் இதயத்தில் அவர் பிரியத்தை போடுவான். அதை தாண்டி விண்ணில் இருக்கிற மலக்குகளால் அவர் நேசிக்கப்படுவார். ஜிப்ரீல் நேசிப்பார் அவரை, மலக்குகள் எல்லாம் நேசிப்பார்கள் சொன்னவர்கள் நபிகள் நாயகம். எதை வலுவூட்டுவார்கள்? அல்லாஹ்வின் நேசத்துக்குரியவங்களா நம்ம ஆயிட்டோம்னா அதற்கு நிகர் இன்னொன்று உலகத்தில் இல்லை. இப்ப அந்த சஹாபி கேட்ட கேள்வி சராசரி கேள்வி அல்ல, மிகப்பெரிய கேள்வி. மனிதர்களிலெல்லாம் அல்லாஹுவால் நேசிக்கப்படுகிற மனிதன் யார்? நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் என்னை நேசித்தால் நான் துன்பப்பட அவன் விரும்ப மாட்டான். அல்லாஹ் என்னை நேசித்தால் மனித உலகில் நான் நேசிக்கப்படுகிறேன். எனக்கு எதிரிகள் கிடையாது, பொறாமைக்காரர்கள் இருக்க மாட்டார்கள், தீங்கிழைப்பவர்கள் இருக்க மாட்டார்கள், என்னை பழிவாங்க துடிப்பவர்கள் இருக்க மாட்டார்கள். ஏன்? மக்களால் நான் நேசிக்கப்படுவேன். அல்லாஹ் என்னை நேசித்தார், எனக்கு பாதுகாப்பாக இருக்கிற மலக்குகளால் நான் நேசிக்கப்படுகிறேன். மலக்குமார்கள் தான் பாதுகாப்பு. பெருமானார் சொல்வாங்க, காதுகளுக்குள்ளே ஓட்டை இருக்கிறது. மனித உடம்புல 10 ஓட்டைகள் இருக்கிறது. 10 ஓல் மனித உடம்பில், மூக்கிலே, காதில், கண்ணில், வாயில், தொப்புளில், பின்முன் பாகங்களில் 10 ஓட்டைகள் இருக்கிறது. இந்த 10 ஓட்டைகளின் வழியே மனிதனுக்கு தீங்களிக்கும் எந்த ஒன்றும் உள்ளே செல்லாமல் மலக்குகளை வைத்து அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்றார். நான் படுத்திருக்கிறேன், ஒரு சின்ன பூரான் காதுக்குள்ள போயிட்டோம்னா நம்ம லைஃப் பாதிப்பாயிடும். மூக்கில் போகலாம், எத்தனையோ விஷச்சந்துகள் நடமாடுகிறது சொன்னார்கள் நபிகள் நாயகம். மனிதனின் உடலுக்குள்ளே இருக்கிற துவாரங்களில் விஷக்கிருமிகளோ விஷப்பூச்சிகளோ போய் அவனை சஞ்சலப்படுத்த முடியாது. ஏதோ எங்கேயாவது 1-2 நடக்கும். ஏன் தெரியுமா? அவன் துவாரங்களுக்குள்ளே அவனை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் மலக்குகளை நியமனம் செய்கிறான். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உன்னை நேசிக்கிறானா, மலக்குகள் உன்னை நேசிப்பார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நாம் இருக்க தௌஃபீக் செய்வானாக. அவர் கேட்டார். ஒரு கேள்வி எழுவது சாதாரணம், அதற்கு பதில், அதன் பொருள் நாம் விளங்கினால் அதில் நம்ம ஒரு ஆளா இடம் பிடிக்கணும், நம்ம முகவரி அங்கே இருக்கணும். அல்லாஹ் நேசிக்கிறவர் யார் என்று கேட்டபோது பெருமானார் மொத்த வார்த்தையில் பதில், அன்புகும் லின்னாஸ், மனிதர்களை பாருங்கள், இவர்களில் யாரெல்லாம் மற்ற மனிதர்களுக்கு என்னென்ன ரூபங்களில் பிரயோஜனம் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மனிதர்கள் அல்லாஹுவால் நேசிக்கப்படுகிறார்கள். நான் பெருமைப்படுவேன், மகிழ்ச்சி அடைவேன், நீங்கள் அல்லாஹுவால் நேசிக்கப்படுகிறீர்கள். கிஸ்வாவின் நிர்வாகிகள், சமுதாயத்தின் பொது சேவையாளர்கள், மற்றவர்களுக்கு நல்லதை செய்கிறீர்களே, அத்தனை பேர்களும் அல்லாஹ்வால் நேசிக்கப்படுகிறீர்கள். அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்டால் மலக்குகள், மனிதர்கள், அவர்களின் இதயங்களில் உங்களுக்கு இடம் கிடைக்கிறது. எத்தனை பெரிய பாக்கியம்! என்ன தவம் செய்தீர்களோ மக்களுக்கு பயனளிக்கும் இடத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு நிறுத்துகிறான். நான் நினைச்சாதான் நல்ல சேவை செய்ய முடியாது. காசு இருக்கலாம், அந்த காசை பயனுள்ளதாக ஆக்கான். காத்தமுன் நபின்னு சொன்னாங்க, பணம் எல்லோருக்கும் பாக்கியம் அல்ல என்றார்கள். பணம் எல்லோருக்கும் பாக்கியம் இல்லை. இன்னொரு விஷயத்தை கேட்டாங்க, பணம் எனக்கு வருவதிலிருந்து பாதுகாப்பாயாக. எங்க பணம் வரணும்னு கேட்போம், பணம் வர வேண்டும் என்று கேட்போம்.
எம்பெருமான் கேட்கிறார்கள், வஅஊது பிக்க மின் மால், நான் பணம் வருவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். எந்த பணம்? எந்த பணம்? வஅஊது பிக்க மின் மால் யகூனு அலைய வபாலா, என் அழிவுக்கும் என் நஷ்டத்திற்கும் என்னுடைய மறுமையினுடைய மிகப்பெரிய சோதனைக்கும் எந்த பணம் காரணமாகுமோ அந்த பணம் எனக்கு வருவதை பாதுகாத்து விடுறப்பே. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. பணம் அது பாக்கியம் என்றார்கள் பெருமானார். உங்களின் சிந்தனையில் சில விஷயங்களைத்தான் நான் பதிவு செய்கிறேன். ஒரு பரக்கத்து நிறைந்த சபை, மக்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், கடனாளிகளை கடனில்லாமல் ஆக்க வேண்டும், வட்டியில்லா சமூகத்தை உருவாக்க வேண்டும், குமர்களின் ஏழைகளின் பெண்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும், வீடுமனை இல்லாதவர்களின் உள்ளங்களில் மகிழ்ச்சியை தர வேண்டும், ஆதரவற்றவர்களுக்கு நமக்கு கை கொடுக்க சில பேர் இருக்கிறார்கள் என்ற உணர்வை உண்டாக்க வேண்டும் என்பதெல்லாம் சராசரி காரியம் அல்ல. பெருமானார் பணத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். எந்த பணம்? என் அழிவுக்கு காரணமாகிற பணம் கைக்கு வரக்கூடாது. அல்லாஹ் நமக்கு அந்த பாதுகாப்பை வழங்கட்டும். பணம் பாக்கியம் என்றார்கள். பணம் பாக்கியம், செல்வம் பாக்கியம். எந்த செல்வம்? யாருக்கு? பெருமானார் நிஅமல் மால் லிர்ரஜுலி ஸாலிஹ், நிஅமல் மாலு ஸாலிஹ். அந்த பணம் நல்ல பணமாக இருக்கிறது. அந்த பணத்தை பெற்று வாழ்க்கையில் இருப்பவரும் நல்ல மனிதராக இருக்கிறார். நல்ல மனிதருக்கு நல்ல பணம் பாக்கியம் என்றார்கள். அல்லாஹ் அந்த பட்டியலில் நம்முடைய பெயர்களை எல்லாம் பதிவு செய்வானாக. பணம் வர வேண்டும், அது நல்ல வழியிலும் வர வேண்டும். பணத்தை அனுபவிக்க வேண்டும், நாம் சாலிஹீன்கள் என்ற பட்டியலில் இருக்க வேண்டும். நல்ல மனிதர்களுக்கு நல்ல பணம் அது பாக்கியம். ஒவ்வொரு பாசும் ஒவ்வொரு ரூபாயும் அவன் வாழ்க்கையின் வளர்ச்சியை, அவன் எதிர்காலத்தின் உயர்வை, அவனுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் உள்ள உறவை பலப்படுத்தும் என்கிறார்கள் மார்க்கத்தின் சாலிஹீன்கள். சங்கை மிக்கவர்களே, எனவே மனிதர்களிலெல்லாம் மற்றவர்களுக்கு பயன் கொடுக்கிற மனிதர்கள் அல்லாஹ்வின் நேசத்துக்குரியவர்கள். இன்னொரு கட்டத்தில் சொன்ன செய்தி, மனித குலத்தில் சிறந்தவர்கள். இங்கே எங்களுடைய சிறப்பான இந்த நிறுவனத்திற்கு சொந்தக்காரர்கள். அதனால நீங்க இதுல இருக்கிறது பாக்கியமாக்குறதுங்க. அமைப்புல இருந்துதான் சமுதாயத்திற்கு நல்ல பணி செய்யணும்னு இல்லை. எப்பவும் செய்யலாம், எந்த நேரத்திலும் செய்யலாம், யாருக்கும் தெரியாம செய்யலாம், ரகசியமா செய்யலாம். எதுல் உல்யா கைரும் மின் எது சுப்புலா, வாங்கும் கரமாக ஆக்கி விடாதே ரப்பே, கொடுக்கும் கரமாக ஆக்கிவை. அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த தௌஃபீகை வழங்குவாராக. வாங்கும் கரமல்ல சிறந்தது, வாங்கும் கரமல்ல சிறந்தது, கொடுக்கும் கரமே சிறந்தது சொன்னவர்கள் நபிகள் நாயகம். அந்த இடத்திற்கு நான் வர வேண்டும். அது நான் எங்க வீட்டில் இருந்தும் செய்வேன், ரகசியமாட்டும் செய்வேன். சமுதாயத்தில் குடும்பத்தில் ஒரு சொசைட்டி டெஸ்ட் அமைப்பில் செய்யலாம். அதே போல இது போன்ற நிறுவனங்களும் இதில் நீங்கள் உறுப்பினர்களாக இருப்பதும் அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இன்னைக்கு உங்க குறிப்பிட்ட பேர்களுடைய பட்டியலை நமது முன்னாள் தலைவர் இங்கே வாசிக்கிறார். இப்போது இவர்கள் உறுப்பினர்கள். நான் அவர்களை எல்லாம் பார்த்து பெருமிதப்பட்டேன். அல்லாஹ் இவர்களை இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேர்வு ரப்பால், நீங்கள் அல்ல, நான் அல்ல, அவன் பணி இது. என் அடியார்களின் சந்தோஷத்தை நீ கொடுத்து விடு என்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், என் அடியார்களை சந்தோஷப்படுத்து. மக்கள் நம்மை கொண்டு சந்தோஷம் அடையணும். மனிதர்கள் கெட்டவர் யார் என்று கேட்ட போது சொன்னாங்க, யாரை கொண்டு மக்கள் சஞ்சலப்படுவார்களோ அவர் மனித இனத்திலேயே கெட்டவர். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் அந்த கூட்டத்தில் இருந்து பாதுகாப்பானாக. என்னை கொண்டு ஒருவர் துன்பம் படையக்கூடாது. நான் வாழ்வது பாக்கியம். இன்னொரு விஷயம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பணம் இருக்க வேண்டும், மனமும் இருக்க வேண்டும். மனம் இல்லாமல் பணம் வேண்டாம். கொடுக்கிற மனம் இருந்தால் அந்த பணம் பரக்கத். அல்லாஹ் நம்ம அந்த எல்லாருக்கும் அந்த நசீபை வழங்கணும். நீங்க ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா இந்த சபை அங்கீகரிக்கப்படுகிற சபை. திருக்குர்ஆன் சொல்லுகிறது, வஅஹ்சினு, மக்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், உதவி செய்யுங்கள், மற்றவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருங்கள். ஏன் தெரியுமா? வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன்,
மற்றவர்களுக்கு உபகாரம் செய்பவர்களை அல்லாஹ்வே நேசிக்கிறான். அவன் நேசிக்கும் மனிதர்கள் இங்கே சங்கமமாகியிருக்கிறோம். இந்த சங்கம் அல்லாஹ்வால் நேசிக்கப்படும் மனிதர்களின் சங்கம். அப்படியானால் இதை விட வேறு ஒரு முகவரி நமக்கு தேவையில்லை. அல்லாஹ்வால் நேசிக்கப்படுபவர்களின் சங்கம். இந்த சங்கமத்தை விட இன்னொரு சங்கமம் உண்டா? இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன். அவர் நல்லா இருக்க வேண்டும், இவர் உயர வேண்டும், இவர் கடனாளி ஆகிவிடக் கூடாது, இவர் வட்டியிலே முங்கிவிடக் கூடாது. அதோ அந்த பெண் அவருடைய இல்லத்தில் வீட்டின் இருட்டுகள் போக்கப்பட வேண்டும், உணவில்லா திண்டாட்டம் நீங்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றால் அங்கேயே என் ரப்பு என்னை நேசிக்க ஆரம்பிக்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பணம் வேணும், மனம் உள்ளவர்களுக்கு பணம் இருக்க வேண்டும். கொடுக்கும் மனம், விரிந்த உள்ளத்தை கொடு ரப்பே என்றார்கள் நபிகள் நாயகம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக உஸ்அத்தல் கல்ப். யா அல்லாஹ், விசாலமான உள்ளத்தை தருவாயாக. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. கருமித்தனம் ஆபத்தானது என்றார்கள். சொர்க்கம் போக மாட்டான். யாரு தெரியுமா? லா யதுகுலுல் ஜன்னா. சொர்க்கம் போக மாட்டான், சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டான். யார்? அல் பகீல். கருமி குணமுள்ள கஞ்சன் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டான். இரக்கமுள்ள ரப்பு நம்மையும் நமது அடுத்த தலைமுறைகளையும் பாதுகாப்பானாக. கஞ்சனாக வாழக்கூடாது. விசாலமான மனிதர்கள், கொடுக்கும் உள்ளமுடையவர்கள் அல்லாஹுவால் நேசிக்கப்படுகிறார்கள். கொடை வள்ளலுக்கு 4 பாக்கியத்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம எல்லாரும் அந்த கூட்டத்தில் சேரணும். கொஞ்சம் கொஞ்சம் மனசுல சில நேரத்தில் கொடுத்தா குறைஞ்சிருவோமோன்னு ஒரு மனசு வரும். அது அவநம்பிக்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா கரெக்டு, உண்மை, சத்தியம். பெருமானார் ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நான் சொல்லட்டுமாங்கிறாங்க. சாபாக்கள் வியந்து போறாங்க. நீங்க அல்லாஹ் மீது சத்தியமிட்டா சொல்லணும், சொன்னாலே ஏற்றுக்கிறோம், நம்புவோம். நபியினுடைய சொல் அவங்க உயிரை விட மேலானது. நபி தோழர்களுக்கு அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நான் சொல்லுகிறேன், மா நகஸ மாலுன் மின் சதகா. அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நீங்கள் கொடுப்பதால் உங்கள் சொத்து குறையாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை பெரிய வார்த்தை! உலக அரங்கில் நின்று பேசுகிறார்கள். அகிலத்தின் அருட்கொடை சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களின் வார்த்தைகள் எல்லாம் வைரவரிகளால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அழிக்க முடியாத இடத்தில் அந்த ஹதீசுகளில் ரசூலின் சொற்கள் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வரலாற்றின் பல்லாயிரம் பக்கங்களை மாணவி நிரப்பி இருக்கிறார்கள். அல்லாஹ் மீது சத்தியம், கொடுப்பவர்களின் சொத்து குறையாது. நம்ம நம்பிக்கை சில நேரத்தில் கொஞ்சம் தளரும். கொடுத்துக்கிட்டே இருந்தால் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருப்பாங்க. உங்க அடுத்த தலைமுறை இல்லை, 10 தலைமுறைகளில் வறுமை வராமல் அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. கொடுப்பவரும் கொடை வள்ளலும் 4 பாக்கியம் பெறுகிறார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். அது என்ன 4 பாக்கியம்? நீங்களும் கொடை வள்ளலாக ஆக வேண்டும், நானும் ஆக வேண்டும். கொடை கொடுப்பது ஒன்று இருக்கிறது, கொடைகளிலேயே வள்ளல் தன்மை ஒன்று இருக்கிறது. நம்ம கொடை கொடுக்கிறது மட்டும் இல்லை, கொடை வள்ளலாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. கேட்கிறது அல்லாட்ட கொஞ்சம் விசாலமாக கேட்டுடுவோம். கொடுப்பவன் அவன், கொடுப்பவன் அவன். அவன் யாரிடத்திலும் கொடுப்பான், கொடுத்து அழகு பார்ப்பான். அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்களா என்று பார்க்கிறான். அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன்பிகு மிம்மா ரஸக்னாக்கும். நீங்கள் கொடுங்கள், உங்கள் மனைவிக்கு கொடுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள், சொந்தங்களுக்கு கொடுங்கள், விரும்புகிறவர்களுக்கும் விரும்பாதவர்களுக்கும், கேட்பவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும். சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. கொடுங்கள். எங்கிருந்து கொடுக்கணும்? நான் உங்கள் கையில் கொடுத்து வச்சிருக்கிறேன் அல்லவா, அதிலிருந்து கொடுங்கள். அந்த வார்த்தையை கவனிங்க. நான் சம்பாதித்தது இல்லை, நான் உழைத்தது இல்லை, என் முயற்சி இல்லை, என் தியாகம் இல்லை. எத்தனை பேர் தியாகம், எத்தனை பேர் உழைப்பு, எத்தனை பேர் முயற்சி, இன்றும் வளர முடியவில்லை, உயர முடிவதில்லை. மீண்டும் மீண்டும் வீழ்ந்து போகிறார்கள்.
நான் வளருகிறேன், உயருகிறேன், மீண்டும் மீண்டும் பொருளாதாரம் கூடுகிறது. அல்லாஹ் சொன்னான், நான் கொடுத்தேன், நீ மற்றவர்களுக்கு கொடு என்றான். அந்த குர்ஆன்ல குடுன்னு சொல்ற இடம் பூரா நீங்க பார்த்தால், நான் கொடுத்ததிலிருந்து கொடு. உங்கள் இதயத்தில் பதிவு செய்கிறான், நீ கொடுக்க வேண்டும். என்னுடைய பொக்கிஸ்தராக இருந்து கொடு. என்னுடைய பொருளாதாரத்திற்கு கொடுக்கும் பொறுப்பில் உன்னை நான் நியமனம் செய்கிறேன். உன் கையில கொடுத்து வச்சிருக்கேன், நீ அடுத்தவங்களுக்கு கொடு. என் பெருமான் சொன்னாங்க, நீ கொடு. அல்லாஹ் கொடுத்ததுதான் கொடுக்கிற, நீ கொடுக்க கொடுக்க குறைய மாட்டாய். இன்னொரு சுப செய்தி என்ன தெரியுமா? நீ கொடுத்தால் அல்லாஹ் அதை பெரிதுபடுத்துவான் என்றார்கள். கொடுக்க கொடுக்க இன்னும் கூட்டி கொடுப்பான், அல்லாஹ் அதிகப்படுத்துவான். பணம் குறையாமல் இருக்க வேண்டுமா? இறைக்கும் கிணறு ஊறும் என்பார்கள். கிணத்துல தண்ணி அவர் எடுக்கிறார், எழுத்து வீட்டுக்காரர் தண்ணி எடுக்கிறார், அடுத்த வீட்டில இருந்து தண்ணி எடுக்கிறாங்க. நம்ம கிணத்துல எல்லாரும் தண்ணி எடுத்தா கிணறு வத்தி போயிடுமே? இல்லை, இறைக்க இறைக்க ஊற்று அதிகமாகும் என்பார்கள். கொடுக்க கொடுக்க பணம் இன்னும் பெருகும் என்றார்கள். பொய் உரைக்காத பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் உங்களை ஆசை ஊட்டுவதற்கு பேசவில்லை. உள்ளத்தில் இருக்கிற சந்தேகங்களை தூக்கி வீசுங்கள். கொடுத்தவன் அவன், மீண்டும் கொடுப்பதற்கு அவனுக்கு ரொம்ப பெரிய தயக்கம் இல்லை. ஆனால் அவன் கொடுக்க வேண்டும், கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் கொடுக்க ஆரம்பம் செய்யுங்கள், அவன் கொடுக்கும் வாசலை மூட மாட்டான் என்றார். நீங்கள் கொடுக்க ஆரம்பம் செய்யுங்கள். ஏன் அச்சம்? என்ன பயம்? கொடுத்தால் குறையுமா? அல்லாஹ்வின் மீது சத்தியம் குறையாது. இதுக்கு மேல என்ன உத்தரவாதம் கேட்கிறீங்க? என்ன உத்தரவாதம்? 4 பாக்கியம் கொடை வள்ளலுக்கு கிடைக்கும் என்றார்கள். அது என்ன பாக்கியம்? அஸ்ஸகியு கரீபும் மினல்லாஹ். கொடை வள்ளல் அல்லாஹ்வோடு அவருக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வோடு மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங், மிகப்பெரிய நெருக்கம் கிடைக்கும். 30 வருஷம் தவமிருந்து அல்லாஹ்வின் நெருக்கத்தை தேடிய வழிமார்கள், இரவெல்லாம் நின்று தொழுது ரப்பே உன் நெருக்கம் வேண்டும் என்று கேட்டவர்கள், பகலெல்லாம் நோன்பு வைத்து அல்லாஹ்வே உன்னோடு எனக்கு ஒரு நெருக்கம் வேண்டும் என்று கேட்டவர்கள், ஆயிரம் ஆயிரம் நல்ல மனிதர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பணம் இருக்குமா, மனமும் இருக்குமா, கொடுக்கும் வள்ளலாக இருப்பாயா, அல்லாஹ்வின் நெருக்கம் உனக்கு இயற்கையாகவே அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்றார். தவமிருந்து நெருக்கம் பெற்றவர்கள் எங்கே? தொழுதும் வணங்கியும் நோன்பு நோற்றும் அவன் நெருக்கத்திற்கு காத்திருந்தவர்கள் இருக்க, 1 லட்சத்தை தூக்கி நான் கொடுத்துட்டேன், உள்ள விசாலமா இருந்துச்சு, அல்லாஹ் உன்னை நெருக்கத்துக்குரியவனாக தேர்ந்தெடுப்பான் என்றார். இரக்கமுள்ள ரப்பே உள்ளத்தை கொடுப்பாயாக, உன் நெருக்கத்தையும் நசிப்பாக்குவாயாக. அஸ்ஸகியு கரீபும் மினல்லாஹ். கொடை வள்ளல் 4 பாக்கியம் பெறுகிறான். 4 பாக்கியம். ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன். காரணம், எனக்கு தெரியும் சூழல். இந்த சபை புனிதமானது, நீண்ட நேரம் நடக்கிறது. பேசுவதற்கு இங்கே பெரிய காரணமெல்லாம் தேவையில்லை. உங்களின் கவனம் இங்கே இருப்பதே எனக்கு போதும். இன்னும் 1 மணி நேரம் உங்களை தக்க வைக்கிற வாய்ப்பு அதில் இருக்கிறது. ஆனாலும் கொஞ்சம் உங்களுக்கு போதுமான இடத்தில் நீங்கள் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். 4 பாக்கியத்தை சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். கொடை வள்ளல் அல்லாஹ்வின் நெருக்கம் பெறுகிறார். எதனால்? அவர் கொடுத்த கொடையால் நெருக்கம். அல்லாஹ் பதிவு செய்திருவானா, இவர் என் நெருக்கமானவர், எழுதுங்கள் என்கிறார். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்றார். தவத்தால், ஞானத்தால். நீங்க பெறலாம் அவன் நெருக்கத்தை வாரி வாரி கொடுப்பதால். 2வது சொன்னாங்க, கொடை வள்ளலுக்கு கிடைக்கும் 2ஆம் பாக்கியம் கரீபும் மினன்னாஸ், அவர் மக்களின் நெருக்கமும் பெறுவார். பொதுவா இனிப்பு இருக்கும் இடத்தில்தான் ஈக்கள் மொய்ப்பதுண்டு. இனிப்பு பதார்த்தங்கள் இருந்தால் ஈக்கள் மொய்ப்பதுண்டு. கொடுக்கும் உள்ளம் உடையவர்கள், கொடுக்கும் மனிதர்களை நோக்கி மக்களும் நெருக்கமாகுவார்கள். ஒரு வீட்டில் போய் கேளுன்னா கேட்க மாட்டார், அவர் வீட்டுக்கு போனா போய் கேட்பார். ஏன்? அவர் கேட்டால் இல்லை என்று சொல்ல மாட்டார். என் பெருமான் சொன்னாங்க, அனஸ் இப்னு மாலிக் அவங்க சொன்னாங்க, பெருமானாருக்கு சில சிபத்து இருந்துச்சு. யாரை பார்த்தாலும் பெருமானாரின் முகத்தில் சிரிப்பு இருந்தது.
பெருமானாரை நான் பார்க்கும் போதெல்லாம் சிரித்த முகத்தை நபி காணாக்கவில்லை. மாராய்த்துஹு இல்லா முத்தபஸ்ஸிமா. பெருமானாரவே நான் பார்ப்பேன், அப்பவும் சிரித்த முகத்தை வெளிப்படுத்துவாங்க. அவங்க வீட்டில் துன்பம் நடந்திருக்கும், நம்மை பார்த்தா சிரித்த முகத்தை காட்டுவாங்க. நான் கேட்குற நபிக்கு கவலை இல்லையா, துன்பம் இல்லையா, சோகம் இல்லையா? எல்லாம் இருந்தது. அதை அடுத்தவங்ககிட்ட காட்டுறது இல்லை. ஏன்னா மனித முகத்தில் சிரித்த முகம் அது மிகப்பெரிய தர்மம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. சில பேருக்கு இந்த சிரித்த முகமே வர்றது இல்லை. எப்பவும் முகத்தை ஒரு மாதிரியா இஞ்சி போட்ட மாதிரி உட்கார்ந்துக்கிறாரு. நான் சொல்றேன், அது அழகிய சுன்னத்தல்ல. சிரித்த முகத்தை காட்டுங்கள். சலாம் சொல்ற போது கூட அஸ்ஸலாமு அலைக்கும், அந்த சிரிப்புக்கு கூலி உண்டுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் சகோதரனின் முகத்தில் சிரித்து விடு. தபஸ்ஸும் அலா வஜ்ஹி அகீக சதகா. உன் சகோதரனின் முகத்தில் சிரிப்பு முகத்தை காட்டு, அது தர்மம் என்றார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. பணத்தாலும் தர்மம், என் செயலாலும் குணத்தாலும் தர்மம். மனிதர்களின் நெருக்கம் வேணுமா, கொடுத்து விடுங்கள் என்றார்கள். கொடுக்கிற மனிதர்களை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும், அவரை சுற்றி நெருக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அவர் நல்ல விசாலமான ஆளுப்பா, அவர் வீட்டுக்கு போனா கிடைச்சிக்கிடும். பெருமானாரை பற்றி சொல்வார் அனஸ் பின் மாலிக், பார்க்கும் போதெல்லாம் சிரித்த முகம். யாருக்கும் பெருமானார் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணல ஹயாத்துல. என்ன வார்த்தை? நபி வார்த்தையை யூஸ் பண்ணலையா? ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? லா, இல்லை என்று சொன்னதே இல்லை. அல்லாஹ்வை எங்களையெல்லாம் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயாக. என்னைக்காவது இல்லைன்னு சொல்லுவோம், இல்லைன்னு சொல்றது இல்லை, இருக்கும். எடுத்து கொடுக்க கொஞ்சம் தயக்கம் அல்லது கொஞ்சம் சூழ்நிலை ஒத்துழைக்காது. சூழ்நிலை அந்த இடத்துல நம்ம எடுத்து கொடுக்க முடியாத இடத்துல இருப்போம், அல்லது கையில் பணம் இருக்காது. நபி இடத்துல ஒருத்தர் வந்து கேட்டார், பெருமானார்ட்ட இல்லை, அவர் கேட்டுட்டார். அப்ப இல்லைன்னு சொல்லணும். சொல்லலன்னா சொல்லல. என்ன சொன்னாங்க? ஈத்தி அலியன், நீ அலிட்ட போய் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க சொன்னாங்க, கடனாக கொடு, நபி திரும்ப கொடுத்துருவாங்களான்னு போய் கேளு. அவர் நேராக அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, பெருமானார்ட்ட போய் கேட்டேன், உங்கள்கிட்ட வர சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க நபிட்ட, நாயகமே இது ரொம்ப கஷ்டமாச்சு, இப்படியெல்லாம் கஷ்டம் நீங்கள் உண்டாக்கணும், நல்லா பிரியப்படலையே, இருந்தால் கொடுக்கணும், இல்லைன்னா இன்னொருத்தட்ட வாங்கியா கொடுக்கணும்னு கேட்டாங்க. யாரு? பெருமானார் இடத்துல செய்யுதுனா உமர். அப்போது அவர் சொன்னாராம், நாயகமே நீங்க பயப்படாதீங்க, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அர்ஷுடையவன், அவன் குறைக்க மாட்டான், நீங்க தாராளமா கொடுங்கன்னு அவர் சொல்றார். கேட்கிறவர் பெருமானார் சிரித்து விட்டார்கள். இங்கே நான் சொன்ன பாடம் இல்லை என்று சொல்லவில்லை, சூழ்நிலை வந்த போதும் இல்லை என்று சொன்னதில்லை. லான்னா அரபில இல்லை, இல்லைங்கிற வார்த்தை நபியின் நாவில் வெளிப்படல. கேட்டவர்களுக்கு முன்னால் அல்லாஹு அந்த கூட்டத்தில் அன்னலாரின் அழகிய முன்மாதிரியில் நாமும் பின்பற்றும் இடத்தில் ஆக்கி வைப்பாராக. ஆமீன் சொல்லுங்களேன். இல்லைன்னு சொல்லாத ஒரு வாழ்க்கை. ஏன்? மக்கள் உங்களை மொய்ப்பார்கள், மக்கள் நெருக்கமாவாங்க. அப்படி நெருக்கமானா என்ன? மனிதர்களால் நீ சாட்சி சொல்லப்படும் இடத்தில் வாழ்ந்து விடு. எல்லா மக்களும் சொல்லணும், அவர் நல்ல மனுஷன், அந்தும் ஷுஹதாவுல்லாஹி ஃபில் அர்த். அல்லாஹ் உங்க பேரை எழுதும் போது அவன் பார்க்கறான், அவர் யாருப்பா? நல்ல மனுஷன். யாரு சொன்னா? அங்க இருக்கிற மக்கள்லாம் சொன்னாங்க, மக்கள் தான் அவரின் சாட்சியாளர்கள், அவரை நல்ல மனிதன் என்று எழுதுங்கள் என்பான் அல்லாஹ். என்னை நல்ல மனிதன் என்று எழுதுவதற்கு என் ரப்பு என்னுடைய செயலை பார்ப்பதில்லை. 4 பேர் நல்லவர்கள் என்று சொன்னார்களா, அவர்கள் சாட்சியாளர்கள், எழுதுங்கள் நல்லவன் என்று. நான் மக்களின் அன்பை பெற வேண்டும். யாருக்கு கிடைக்கும் என்றார்கள் பெருமானார்? கொடுக்கும் கொடை வள்ளலை அல்லாஹ்வும் நேசிக்கிறான், அவன் நெருக்கம் கிடைக்கும். மக்களும் நேசிப்பார்கள், மக்களின் நெருக்கம் கிடைக்கும். 3வது அவருக்கு கிடைக்கிற வெகுமதி கரீபும் மினல் ஜன்னா, சொர்க்கம் அவரை நேசிக்கும், அவர் சொர்க்கத்துக்கு நெருக்கமானவர் என்றார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. சொர்க்கம் அவரை நேசிக்கும், அவர் சொர்க்கத்துக்கும் நெருக்கம். எத்தனை கோடி கொடுத்தாலும் சொர்க்கம் கிடைக்குமா? சொர்க்கம் கிடைக்கும். எப்போது? நீ கொடைவள்ளலாக வாழ்ந்து விடு, உனக்கு சொர்க்கமும் உனக்கு நெருக்கமாகிவிடும் என்றார்கள். 4வது சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப மிகப்பெரிய விஷயத்தை சொன்னாங்க. அவருக்கு ஒன்று மட்டும் தான் தூரம். அல்லாஹ்வின் நெருக்கம் கிடைக்கும், மக்களின் அன்பும் நெருக்கமும் கிடைக்கும், சொர்க்கம் நேசிக்கும், சொர்க்கத்தில் நெருக்கம் கிடைக்கும். ஒன்று தூரமாகிவிடும், கிடைக்காது என்றார்கள். அது என்ன 3 நெருக்கமும் கிடைக்கும் என்ற போது 1 கிடைக்காது,
அதுக்கு நெருக்கமாக மாட்டார், தூரமாகுவார். அது என்ன? பஈதும் மினன்னார், அவருக்கும் நரகத்திற்கும் தூரம் ஏற்படும் என்றார். அவர் நரகம் போக மாட்டார், நரகத்திற்கும் அவருக்கும் தூரம். எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு இந்த 4 பாக்கியம் பெறுகிற கொடை தன்மையின் இதயத்தை நசீபாக்கி தருவானாக. நான் இங்கே கிஸ்வாவின் பொறுப்பாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்களுக்கு சொல்வேன், நேரம் கொடுங்கள், நீங்கள் சிறப்பாக செயலாற்றுங்கள், கொடுக்கும் உள்ளம் வேணும் என்று கேளுங்கள். இந்த சமூக பணியில் நான் இருப்பதை என் ரப்பு தேர்ந்தெடுத்தான் என்று விளங்கி விடுங்கள். கிஸ்வாவின் உறுப்பினர்கள் மாத்திரமில்லை, மார்க்கத்தில் அல்லாவுக்காக கொடுக்கிறவர்களுக்கு சொல்கிறேன், கொடுக்கும் இடத்தில் அல்லாஹ் நம்மை வைத்து விட்டான் என்பதற்கு 1000 தடவை சந்தோஷப்படுங்கள். கொடுக்கும் இடத்தில் வைத்து விட்டானே என்று அடிக்கடி வீட்டில் சொல்றது மனைவி மக்கள்கிட்ட. நீங்க யார் வீட்டுக்கு வந்தாலும் இல்லைன்னு சொல்லாதீங்க, என்ன இருக்கோ எடுத்து கொடுத்துருங்க. ஏன்? கொடுக்கும் இடத்தில் வாழுங்கள். என் பிள்ளைங்களுக்கு சொன்ன அட்வைஸ், என் மனைவிக்கு சொன்ன அட்வைஸ். ஏன்? நம்ம வசதி வாய்ப்பை தாண்டி கொடுக்கும் உள்ளம் இருந்தால் கொடுப்பவனின் கசானா திறந்தே இருக்கும். கொடுக்கும் உள்ளம் இருந்தால் கொடுப்பவனின் கசானா திறந்தே இருக்கும். நான் நிறைவுபடுத்துவேன், சொர்க்கம் உங்களுக்கு நெருக்கமாகும், அல்லாவின் நெருக்கம் கிடைக்கும், மக்களின் நெருக்கம் கிடைக்கும், நரகம் தூரமாகும் என்று சொல்லி முடிப்பதோடு, ஒரு மிகப்பெரிய குற்றம் செய்த ஒருவர், உங்களுக்கு தெரியும், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க வர்றாங்க. எதற்கு? தௌராத் வேதத்தை அல்லாஹ் கொடுக்க போறான். வேதம் கொடுக்க நபியை கூப்பிட்டான். தூரு சீனாவுக்கு போறாங்க. போற போது அவங்க இங்க வந்த பின்னால சாமிரி என்பவனை குர்ஆன் வரலாறு சொல்லுகிறார். அவன் என்ன பண்ணுனா, ஒரு பொருள் காளமாடு அதை உருவாக்கி, அந்த காளமாட்டினுடைய வாயில கல்லால் தங்கத்தால் உருவாக்கின மாட்டின் வாயில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்பமெல்லாம் வரும்போது அவங்க குதிரை வருவதை அவர் பார்க்கும் இடத்தில் இருந்தார் சாமிரி. அந்த குதிரை கால்பட்ட இடத்தில் உள்ள மண்ணை எடுத்து வச்சிருந்தார். அந்த மண்ணை அந்த அவர் செய்த காளை மாட்டின் வாயில போட்ட போது அது கோன்னு சத்தம் போட்டுச்சு. தங்கத்தால் செய்த காளை மாடு சத்தம் போட்டுச்சுன்னா அதுக்கு அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குதிரை கால்பட்ட குழம்பினுடைய அந்த மண்ணு என்று திருக்குர்ஆனின் விளக்கத்தில் எழுதுறாங்க. உண்மை வரலாறு, சத்திய வரலாறு. அப்போ அந்த மக்களை பூரா கூப்பிடுறாரு சாமிரி. மூசா நபிக்கு சொந்தக்காரர். மக்களை கூப்பிட்டு, மூசா நபி கடவுளை தேடி எங்கேயோ தூர் சீனாவுக்கு போயிட்டார், இதுதான் நம்ம கடவுள்னார். பாருங்க சத்தம் போடுதுங்கிறார். பாவம், தூர் சீனாவுக்கு போய் வேதம் வாங்கி தௌராத்தினுடைய ஞானம் கொடுத்து மனிதர்களை புனிதர்களாக மாற்றும் இடத்திற்கு அல்லாஹ் அழைத்து சென்ற நேரத்தில் மக்களை கெடுப்பதற்கு இங்கே அவங்களுக்கு நெருக்கத்திலே ஒருத்தன் உருவாகி மக்களை காளை மாட்டின் பக்கம் திருப்பி மக்கள் எல்லாம் இங்கே இதை தெய்வமாக்கி வழிபடும் இடத்திற்கு வந்து நிற்கிறாங்க. மூசா நபி அங்கே போய் திரும்பும்போது அல்லாஹ் இந்த செய்தியை சொல்ல, வேகமாக வந்தவர்கள் வேகப்பட்டு கோபப்பட்டு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, இவனை கொன்று விடு அல்லாஹ்னா, இவன் உயிரோடு இருக்கக்கூடாது. மிகப்பெரிய மனித சமூகத்தை வழிகெடுத்திருக்கிறான், உன்னை மறக்கடிக்க வைத்திருக்கிறான், உன்னை இதயத்தில் சுமக்க வேண்டிய மக்களை ஏதோ வேறு வேறு பொருளின் பக்கம் திருப்பி இருக்கிறான், அவனை அழிச்சிருன்னு கேட்டான். அல்லாஹ் சொன்னா, அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வைங்க, ஏதாவது பண்ணுங்க, அவனை நான் மௌத்தாக்கவோ அழிக்கவோ மாட்டேன்டான். நபிக்கு ரொம்ப வருத்தம் இருந்துச்சு, கோபம் இருந்துச்சு. கேட்டாங்க, ரப்பே, இவ்வளவு பெரிய குற்றம் செய்தவனை அழிக்க மாட்டேன் நீ சொன்னா அதுல பொருள் இருக்கும். இவ்வளவு பெரிய குற்றம் ஒருவனை அல்ல, 1000 பேர்களை அல்ல, லட்சக்கணக்கான மனித சமூகத்தை திசை திருப்பி உன்னை மறக்கடிக்கும் காரியத்தில் ஈடுபட்டவனை அழிக்க மாட்டேன் என்கிறாயே என்று கேட்டபோது அல்லாஹ் சொன்னான், அவன் தப்பு பண்ணினது உண்மை, ஒன்று பண்ணிருங்க, மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு அவனை அனுப்பி விட்டுருங்க, ஆனால் அவனை மௌத்தாக்குறதுக்கு நான் விரும்பலை. இப்போ என்ன காரணம் என்று கேட்டபோது சொன்னான், அவனால் இங்கே பல வீடுகளில் நெருப்பு எரியாத பல வீடுகளில் அவன் கொடுக்கும் பொருளால் அவர்கள் பசியாறிக் கொண்டிருக்கிறார்கள். அவனை கொண்டு 1000 மக்களின் குடும்பங்களில் வெளிச்சம் தரப்பட்டிருக்கிறது. ஒரு உண்மை தெரியுமா? இந்த கொடுமையும் கேவலமும் மனிதர்களை திசை திருப்பிய இந்த சாமிரி ஒரு பெரிய குடைவள்ளல் என்றான் அல்லாஹ். அவன் எத்தனை பேர்களுக்கு வெளிச்சம் தந்தான்,
எத்தனை வீட்டுக்கு உணவளித்தான், எத்தனை ஏழைகளின் பசியை நிவர்த்தி செய்தான். அவனை கொண்டு மக்கள் வாழ்கிறார்கள், அவனும் வாழட்டும் என்றான் அல்லாஹ். கொடை வள்ளலுக்கு ஆயிலும் நீளம் என்றார்கள். குடுக்கும் உள்ளம் வந்து விடுமா? கிஸ்வாவின் பொறுப்பாளர்களுக்கும் கொடுக்கிற இதயங்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் ஆயுளையும் அல்லாஹ் நீளமாக்குகிறான். ஏன்? ஆயிரம் ஆயிரம் மக்கள் துஆ செய்வார்கள், இவங்களெல்லாம் நல்லா இருந்தால் நாம நல்லா இருப்போம். மக்களின் துஆ வாழ வைக்கும் என்று சொன்னார்கள் வல்லல் நபிகள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பாக்கியம் நிறைந்த இந்த சபை நான் கலந்து கொண்டதும் எனக்கு பாக்கியமாக கருதுகிறேன். எவ்வளவோ கூட்டத்திற்கு எங்கே எல்லாமோ அல்லாஹ் அழைத்து சென்றான். நாடு கடந்து பல சமூக சேவைகளில் அல்லாஹ் ஈடுபடுத்தினான். நான் இங்கே பல ஆண்டுகள் கடந்த பின்னால் 37வது கிஸ்வாவுடைய பொதுக்குழுவில் தான் அல்லாஹ் கலக்க நாடினானோ, நான் கலந்து கொண்டதால் உங்களோடு சேர்ந்து நானும் மணக்கிறேன். காரணம், ரப்பு நேசிக்கும் மனிதர்கள் யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ, அமைப்புல இல்லாமல் இருந்து கொடுக்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் கொடுக்கிறாங்க, மக்களை சந்தோஷப்படுத்துகிறார்கள், அல்லாஹுவால் நேசிக்கப்படுகிறார்கள், மனித உலகத்தின் சிறந்தவர்கள். அப்படிப்பட்ட மக்களில் நீங்க இருக்கிறீங்க, நான் இருக்கணும், எல்லாரும் இருக்கிறாங்கன்னா அந்த பாக்கியம் என்ன தவம் செய்தோமோ அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மீண்டும் மீண்டும் நல்ல சேவை செய்வதற்கு, ஆயிரம் ஆயிரம் துன்பப்படுகிறவர்களின் துன்பத்தை துடைப்பதற்கு, கண்ணீரை துடைப்பதற்கு, வாழ்க்கையில்லாமல் தவிக்கும் அனாதைகளுக்கு உறவிடம் கொடுப்பதற்கு, மனித வாழ்க்கையில் இதுவரையிலும் திருமணமாகாமல் பொருளாதாரம் வீழ்ந்திருப்பவர்களை தூக்கி நிறுத்துவதற்கு, இன்னும் ஒரு பக்கம் தொழில்துறைகளில் முடங்கி கிடக்கும் இந்த சமுதாயத்தை தொழில்துறையை நோக்கி முன்னோக்கி அனுப்புவதற்கும், கடனிலும் வட்டியிலும் அழிந்து போய் அல்லாவின் வேதனைக்கு ஆளாகி கொண்டிருக்கும் இந்த சமுதாயத்தை அல்லாவினுடைய நெருக்கமுடையவர்களாக மாற்றுவதற்கு உங்கள் சேவை இன்னும் நிறைய தேவை இருக்கிறது. நீங்கள் வீரியம் கொள்ளுங்கள், உற்சாகம் பெறுங்கள். நீங்கள் மற்றவர்களின் பொருளை திரட்டுவதோடு உங்கள் பொருளும் விசாலமாக இங்கே போடுங்கள். இங்கே போடும் பொருள் பெருக்கி கொடுக்கப்படும் உங்கள் தொழில் என்று ஞாபகப்படுத்துகிறேன். பெருக்கி கொடுக்கப்படும் பொருளாதாரம். எனக்கு ஒரு 10 லட்சம் இருக்குது, 1 லட்சத்தை போட்டேன், அந்த 10 பெருகும் என்றார்கள், 1 10 பெருகும் என்றார்கள் என் பெருமான் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே என் சொத்தை வளர்ப்பதற்கும் இந்த சேவை முக்கியம் என்று சொல்லி, எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியமான இந்த அமைப்பை இன்னும் சமூக சேவை செய்கிற தங்கள் பொருளாதாரத்தால் அல்லாவின் நெருக்கத்தை, மக்களின் நெருக்கத்தை, சொர்க்கத்திற்கே நெருக்கமாகும் வாய்ப்பை, நரகத்தை விட்டும் வெளியிலே போய் தூரமாகிற வாய்ப்பை பெற்ற லட்சோப லட்ச இதயங்களுக்கு அல்லாஹ் இன்னும் அருள் செய்வானாக, சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக. ஒரு 10 நிமிஷம் பேசலாம் நினைச்சேன், கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் தாண்டி பேச வைத்தான் அல்லாஹ். உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒவ்வொரு சொல்லும் நம் இதயத்தில் சிகிச்சையாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக, நாளைய எதிர்காலமாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இதன் பரக்கத்தால் நமது குடும்பத்தை மகிழ்ச்சிப்படுத்துவானாக. நாம் செய்கிற பொது சேவை, பெருமானார் சொன்னாங்க, நீ மக்களுக்கு சேவை செய், மக்களை பாதுகாக்கிற பணி செய், உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்கிற பணியை அல்லாஹ்வே செய்வான். உங்க குடும்பத்திற்கு ரப்பு இருக்கிறான், சோபனம் பெறுங்கள், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹயாத்து வரையிலும் விசாலமாக வாழச் செய்வானாக, குடுக்கும் உள்ளத்தை தருவானாக. முடங்கிவிடக்கூடாது ரப்பே, படுக்கையில் விழுந்துவிடக்கூடாது ரப்பே, தௌஃபீக் செய்வாயாக. வாழும் காலம் வரையிலும் எந்த ஒரு துன்பமும் நோயும் நம்மை செயலிழக்க வைத்து விடாமல் பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்கி தருவானாக. ஓடும் இரத்தமும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நாம் பெற்ற ஆண் மக்கள், பெண் மக்கள், நம்முடைய பேரன் பேத்திகள் அவன் அருளோடு அன்போடு ஆரத்தழுவி அவர்களை அல்லாஹ்வே வளர்ப்பானாக. அவர்களுக்கு உயர்வை தருவானாக, கல்வியிலே உயர்த்துவானாக, ஈமானிலே பரக்கத் செய்வானாக, ரிசுக்கிலே பரக்கத் செய்வானாக, ஹயாத்திலும் சுகத்திலும் பரக்கத் செய்வானாக. நாம் கரம் பற்றிய நமது மனைவிமார்களை அல்லாஹ் நீண்ட ஆயுளும் பூரண சுகமும் கொடுத்து
நமது அடுத்த தலைமுறைகளையும் அவர்கள் வளர்ப்பதற்கு தௌஃபீக் செய்வாராக. நீண்ட ஆயுளை நமக்கும் நமது மனைவி மக்களுக்கும் தருவானாக. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல், உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து, குறிப்பாக அருள் நிறைந்த பாக்கியம் நிறைந்த ரப்பால் நேசிக்கப்படுகிற பரக்கத்தான உங்களின் துஆவை, உயிரோட்டமான உலமாக்களின் துஆவை ஆதரவு வைத்தவனாக என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.